உங்களுடைய லக்னத்தில் கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக கேது பகவான் லக்னத்தில் இருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் சொல்லப்படலாம். அதாவது அவங்களுடைய செயல்பாடு என்பது ஒரு மந்தத்தன்மைகளையும் ரொம்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சபலத்தன்மையோடு இருப்பாங்க, ஏக்கத்தோடையே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேது பகவான் லக்னத்தோடு இணைவு பெற்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது பல்வேறு விஷயங்களுக்கு இயங்கியே அவங்களுடைய வாழ்க்கையை நடந்துகிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில் அதே நேரத்தில் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டால் அப்படி அமையாது. கேதுவோடு குரு பகவானோ அல்லது சுக்கிரனோ புதனோ தொடர்பு ஏற்படும் போது அதற்கான காரகத்துவம் மாறுபட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு பாதைக்கு திரும்பி மிகச்சிறந்த யோகமாக இருக்கும். கேதுவோடு குரு பகவான் இணைந்தார்னா கேள யோகமாக சொல்லப்பட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் நல்ல பணவரவு ஏற்படும். புதன் சேரும் பொழுது நல்ல அறிவு நுட்பமான சில விஷயங்களை சிந்திப்பார்கள். சுக்கிரன் ஏற்படும் பொழுது அவர்களுடைய செல்வாக்கு என்பதை தேடுவதற்கு ஒரு சில விஷயங்களை அவர்கள் கையாண்டு ஏதாவது ஒரு வகையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள். ஸோ கேது லக்னத்தில் இருந்து சில மந்தங்களை ஏற்படுத்தினாலும் ஒரு நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்.